என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உன்னத பாட்டின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன்னத பாட்டு 6:1. உன் நேசர் எங்கே போனார்? ஸ்திரீகளில் ரூபவதியே, உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார்? உன்னோடே கூட நாங்களும் அவரை தேடுவோம். உன் நேசர் எங்கே? எங்கே என்ற தலைப்பிலே நாம் ஒவ்வொரு நாளும் தியானித்து வருகிறோம். பிரியமானவர்களே, உங்கள் விசுவாசம் எங்கே என்று ஆண்டவர் கேட்டார். உங்களுடைய ஆனந்த பாக்கியம் எங்கே என்று ஆண்டவர் கேட்டார். இன்றைக்கு இன்னொரு கேள்வி, உன் நேசர் எங்கே? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களில் இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதற்கு பின்பாக, அவரோடு வாழ துவங்கினதற்கு பின்பாக அநேக சமயங்களில் இயேசுவை தொலைத்து விடுகிறோம், இயேசுவை இழந்து விடுகிறோம். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரத்தின் 1, 2 வசனங்களிலே, நேசர் வந்து கதவை தட்டி, என் பிரியமே, என் ரூபவதியே, என் சகோதரியே, நீ கதவை திற என்று அவர் கேட்கிறார். ஆனால் அவளோ, என்னுடைய வஸ்திரத்தை கலற்றி விட்டேன், திரும்ப எப்படி உடுத்துவேன்? என் கால்களை கழுவி விட்டேன், எப்படி அதை மீண்டும் அழுக்காக்குவேன் என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்லுகிறாள். அப்போ நேசர் போய்விட்டார். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, என் நேசர் போய்விட்டார் என்று சொல்லி, நேசரை காணவில்லை என்று சொல்லி அங்கே அவள் இருதயம் பொங்குகிறது என்று சொல்லுகிறாள். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரத்தின் 6வது வசனம், என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்களிடத்தில் ஒரு கேள்வியை வைக்க விரும்புகிறேன். உங்கள் நேசர் எங்கே? அவரை எங்கே வைத்திருக்கிறோம்? அவர் எங்கே? அவர் எங்கே போனார்? அநேக நேரத்தில் நம்ம கூட தானே இருக்கிறாரு. 2 நாளைக்கு முன்னால் நான் ஆராதனை பண்ணும்போது கூட ஆண்டோடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்தனே, ரைட்? ஆனால் இன்று உங்கள் நேசர் எங்கே? உங்கள் கூட இருக்கிறாரா? அல்லது உங்களை விட்டு வெகு தூரத்தில் இருக்கிறாரா? ஒருவேளை அவரோடு கூட வருவதை போல நமக்கு உணர்வு இருக்கலாம். என் கூட அவர் இருக்கிறார், என் கூட தான் வந்துட்டு இருக்கிறார், அவர் தான் என்னை கூட்டிட்டு வந்தார், அவர் தான் என்னை இம்மட்டும் நடத்தினார். இந்த 2025ஆம் வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த நாள் வரைக்கும் என்னை அவர் தான் நடத்தினார், என் கூடவே இருக்கிறார், என்னை விட்டு அவர் விலகலை, என்னை கைவிடலை அப்படின்னு நம்ம பல நேரங்களில் பல காரியங்களை சொல்லலாம். ஆனால் நேசர் என்ன தெரியுமா சொல்றாரு? எரேமியா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எரேமியா 2:17, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டதினால் அல்லவோ இதை உனக்கு நேரிட பண்ணினாய். நீ அவரை விட்டு போகிறதுனால் அல்லவோ. பிரியமானவர்களே, நம்ம அவரை விட்டுட்டோம். எங்கே உங்கள் நேசர்? என்றைக்கு தொலைத்தோம்? எங்கு சென்றார்? ஏன் அவர் நம்மை விட்டு கடந்து சென்றார்? யோசித்து பார்த்தீங்களா? அநேக நேரங்களில் நம்ம ஏதோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசி சிந்தித்து நடந்து, ஆவியானவர் ரொம்ப சென்சிட்டிவானவர். ஆண்டவருக்கு பிடிக்காத ஏதாவது ஒன்று நம்முடைய வாயில வந்திருந்தா, அல்லது நம்முடைய உள்ளத்தில் எழும்பியிருந்தா, சிந்தித்திருந்தா, பேசியிருந்தா, எதையாவது ஒன்று மிகப்படுத்தி பேசியிருந்தா, அங்கே ஆண்டவர் துக்கப்படுவார். அங்கே அவர் துக்கப்படுறதை நம்மளால உணர முடியும். அதுக்கப்புறம் போய் நம்ம ஜெபமனை முட்டி போட்டா நமக்கும் அவருக்கும் இருக்கிற பிரச்சனை எங்கேயோ காணாம போன மாதிரி இருக்கும். ஒருவேளை இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவரை நீங்க தொலைத்து விட்டு, என் நேசர் என் கூட தான் இருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்கலாம், ஆனால் நேசரை காணவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன செய்ய போகிறோம்? நேசரை தேடுங்கள். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பிக் கொள்வோம். அங்கே 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பண்டிகையிலே யூதர்கள் அவரை தேடி, அவர் எங்கே இருக்கிறார் என்றார்கள். யூதர்கள் பண்டிகையிலே தேடினார்கள். யோசித்து பாருங்களேன், நமக்கு சில நெருக்கம் வரும்போது, எரேமியா 2:17 வாசித்தது போல, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்தில் அவரை விட்டதினால் இதை உனக்கு நேரிட பண்ணினாய். இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்தோடனே நேசரை தேடுறோம். இங்க யோவான் 2ஆம் அதிகாரத்தினுடைய அந்த 11ஆம் வசனத்துல பண்டிகையிலே இயேசுவை தேடினார்கள். பிரியமானவர்களே, நம்ம கூட எத்தனை நேரம் பண்டிகை சர்ச்சுக்கு போறது, பண்டிகை காலங்களில் மாத்திரம் இயேசுவை தேடுவது, பண்டிகை காலத்தில் மாத்திரம் இயேசு தேவை. இன்னைக்கு ஒருவேளை உங்கள் பிரச்சனைக்காக மாத்திரம் இயேசுவை தேடி, பண்டிகையில் மாத்திரம் இயேசுவை தேடி, ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை தொலைச்சிட்டு இன்னைக்கு தேடிட்டு இருக்கலாம். எவ்வளவு ஒரு பரிதாப நிலைமை தெரியுமா? தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில் இயேசுவை விட்டுறாதீங்க. யாருக்காகவும் அவரை தொலைச்சிடாதீங்க. வேற ஏதோ சாக்கு போக்கு சொல்லி பாருங்க, அந்த நேசரை அவ இழந்துட்டா.
உன்னத பாட்டின் புஸ்தகத்தினுடைய 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், நேசர் வெளியிருந்து பேசுற சத்தம் அவளுக்கு கேட்குது, ஆனால் சாக்கு போக்கு சொன்னாள். இரண்டாவது, தேவையில்லாத காரியத்தின் மேல் அவளுடைய கவனம் செல்லுகிறது. அந்த பூட்டின கைப்பிடியில் இருந்து அந்த வெள்ளை போலம் வழிகிறதை பார்க்கிறாள். பாருங்க, எத்தனை கவனச்சிதறல்கள், தேவையில்லாத காரியத்தின் மேல் கவனச்சிதறல், தேவையில்லாத சாக்கு போக்குகள். ஒருவேளை ஆண்டவர் இன்னைக்கு எத்தனையோ நேரங்கள்ல சாக்கு போக்கு சொல்லி சொல்லி நேசரை இழந்திருக்கலாம், நேசரை தொலைச்சிருக்கலாம். நீங்க லூக்கா சுவிசேஷத்துல 2ஆம் அதிகாரத்துல 44வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அங்க இயேசு கிறிஸ்துவினுடைய பெற்றோர் அங்கே இயேசுவை தொலைத்து விட்டார்கள். அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, கூட்டத்தில் அவர் இருப்பார், கூட்டத்தில் அவர் இருப்பார், எத்தனை நேரம் நம்ம கூட தான் இருப்பார், எங்க போயிட போறார், எங்க போயிட போறார். இந்த கொஞ்ச நேரம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவரை தேடலாம், இல்லை கொஞ்ச நேரம் இப்படி வாழ்ந்ததுக்கு அப்புறம் தேடலாம், அல்லது கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த சினிமா பார்த்துட்டு அல்லது இது மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நேசரை தேடலாம். எங்க போயிட போறார், அவர் போய் விடுவார். அப்படிதான் லூக்கா சுவிசேஷத்தின் 2ஆம் அதிகாரத்தின் 44வது வசனத்துல பாருங்க, இயேசுவினுடைய தாய் தகப்பன் என்ன சொல்றாங்க பாருங்க. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவரிடத்திலும் அவரை தேடினார்கள். காணல, திரும்பவும் தேவாலயத்துக்கு வந்தாங்க. நேசரை எங்க தொலைச்சிங்களோ திரும்ப தேடுவீங்களா? திரும்ப நேசரை தேடி நீங்கள் வருவீர்களா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நேசர் அவர் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். கதவை திறங்க, சாக்கு போக்கு சொல்லாதீங்க. தொலைச்ச நேசரை தேடுங்க. எங்கே தொலைச்சோம், எப்போ தொலைச்சோம், ஏன் தொலைச்சோம், அவர் என்னை விட்டு போவதற்கு என்ன காரணம், அவருடைய பிரசனத்தை நான் இழக்க என்ன காரணம், ஏதோ ஒரு தேவையில்லாத காரியத்தின் மேல் என் கவனம் போய் என் நேசரை நான் இழந்துட்டேனே, தொலைச்சிட்டேனே. திரும்ப தேடுவோம், வாருங்கள். உங்கள் நேசர் எங்கே? தேடுங்கள், கண்டடைவீர்கள். ஜோமல்லாமா, நல்ல தகப்பனே, நாங்கள் நேசரை எக்காரணத்தை கொண்டும் யாருக்காகவும் தொலைத்து விடக்கூடாது. கவனமாய் போக, கவனமாய் எங்கள் நேசரை நாங்கள் பிடித்து கொள்ள, பற்றி கொள்ள, நேசரோடு வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நேசரோடு வாழும் அந்த நல்ல அனுபவத்தை புதுப்பித்து கொள்ள இன்றைக்கு நீர் தந்த இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன்னத பாட்டு 5:6. God bless you. பிரியமானவர்களே, உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். விங்ஸ் ஆஃப் விக்டரி IAS அகாடமியை குறித்து சில காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2025-26 ஆகிய இந்த ஆண்டுக்கான UPSC தேர்வுக்கான பிரிலிம்ஸ் மெயின்ஸுக்கான அட்மிஷன்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. மிக குறைந்த ஃபீஸை தான் நாங்கள் வாங்குகிறோம். அதுவும் இந்த வருஷம் நமக்கு கிடைத்திருக்கிற ஃபேக்கல்டிஸ் ஒவ்வொரு ஆண்டும் 2 அல்லது 3 பேர் UPSCயை கிளியர் பண்ணி அவர்கள் நல்ல பதவிகளிலே அமர்ந்திருக்கிறவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவர்களை உருவாக்கின ஃபேக்கல்டிஸ் தான் நம்ம இந்த வருஷம் நம்ம எடுத்திருக்கிறோம். எனவே இந்த நாளில் மிக கொஞ்சம் சீட் தான் இருக்கிறதுனால வேகமாக தரிசனம் உள்ள, தேசத்தை கலக்க வேண்டும் என்ற தரிசனம் உள்ள இளைஞர்கள் உடனடியாக கீழே காண்கிற இந்த ஃபோன் நம்பரை குறித்து கொண்டு நீங்கள் இதில் இணைய அப்ளிகேஷன்ஸை உடனே ஃபில் பண்ண உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல வரவங்க அப்ளிகேஷன் போடுறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியை தர முடியும். மற்றபடி நீங்கள் வந்து டே ஸ்காலராகவும் வந்து படித்து போகலாம். எனவே இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு பெரிய வாசலை ஆண்டவர் தந்திருக்கிறார். பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.